இப்போ போலீஸ் வந்து ஈஸ்வரி வந்தோன்னு அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. ஸோ ஈஸ்வரிக்கு இது ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக நான் எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அழறாங்க. தாத்தா ஒரு பக்கம் அழறாரு, பாக்யா ஒரு பக்கம் பேசி பார்க்குறாங்க. இல்லை அவங்க மேலே வந்து எந்த தப்புமே இருக்காது, அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் கடமையை நாங்கள் செய்யணும் அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜீப்பில் உட்காந்துருக்கும் போது ப்ளீஸ் நான் இந்த தப்பு பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க ஈஸ்வரி. இப்போ உங்கள் தப்பினடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாக்யா ஒரு பக்கம் வந்து தைரியம் சொல்கிறாங்க. இருந்தாலும் பாக்யாவும் ஒரு பக்கம் ரொம்பவே அழறாங்க. ஸோ தாத்தாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதெல்லாம் வந்து தூரமாக நின்று ராதிகா அவங்க அம்மா 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ராதிகாவோட அம்மா சொல்லியிருப்பாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து மட்டும் பாரு, வேடிக்கை பாரு, உன்னை எல்லாம் வந்து எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாரு எப்படி கதற போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கோபி வராரு, எதுவுமே தெரியாமல் திருத்திட்டு முடிக்கிறாரு. ஆனால் அம்மா வந்து போலீஸ் ஜீப்பில் அரெஸ்ட் பண்ணணும். அவருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆகுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து போயிட்டு பலார்னு அறையிறாரு. எல்லாரும் முன்னாடியுமே கோபி அடிக்கிறாரு. எங்கள் அம்மாவை நிறுத்தி வச்சிருக்க பாரு, கொண்டு வந்து இந்த மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேடா, உன்னை பெற்றதை தவிர என்னடா தப்பு பண்ணா அப்படின்னு கத்துறாரு. கத்தி அடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கேஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்க வாபஸ் வாங்கினா நாங்கள் வெளியில் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ போயிட்டு கோபி கத்துறாரு, எதுக்காக இந்த வேலை பார்த்தீங்க, எங்கள் அம்மா இப்படி பழி வாங்கிட்டீங்க, எங்கள் அம்மா இந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு வந்து ராதிகாவோட அம்மா ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க. இப்போ வாபஸ் வாங்கலைன்னா நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு கோபத்தில் வந்து கோபி பயங்கரமாக கத்துறாரு. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ராதிகாக்கும் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பிடுவார். அடுத்த என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.